வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த 360 நாள் வரைக்கும் 2024வது ஆண்டுல நம்மை நடத்தி இருக்கிறார். நம்புறவங்க வலதுகரத்தை வைத்து ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அவரே நடத்தினார், கிருபை தந்து நடத்தினார் என்று சொல்லி பாடினோம். ஆமேன். கிருபை இல்லாமல் நம்ம நடந்து வர முடியாது. அவர் நடத்தினார். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டை தொடங்கும் போது வாக்குத்தத்தமான அவருடைய வார்த்தையோடு தொடங்கினோம். ஸ்தோத்திரம். இந்த 360 நாள்ல எத்தனை பேருக்கு அது பலித்திருக்கிறது என்பதுதான் ஸ்தோத்திரம் ரொம்ப முக்கியமான காரியமா இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவாரானால் அதை நிறைவேற்றி முடிப்பாரா, முடிக்க மாட்டாரா? ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சொன்னா செய்வார் தானே? நம்முடைய வாழ்க்கையில் நடந்து இருக்கிறதா? ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? ஸ்தோத்திரம். சீக்கிரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 14வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, ஆமென், உங்களுக்கு இறங்கி உங்களை துரத்தி விட்டு சிதறடித்த எல்லா ஜாதிகளிடமிருந்து, ஸ்தோத்திரம், சிறையிருப்பை திருப்பி என்ன பண்ணுவாராம்? சிதறடித்த எல்லா ஜாதிகளிடமிருந்து மறுபடியும் உங்களை என்ன பண்ணுவாராம்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அவர் சிறையிருப்பை திருப்புகிற ஆண்டவர். சிறையிருப்பு என்றால் என்ன? சிறையிருப்புனா என்னதுங்க? சிறைனா ஜெயில். ஜெயில போட்டா, ஸ்தோத்திரம், வெளியே எந்த வேலையும் கனெக்ஷன் இருக்காது. ஜெயிலில் ஏன் போடுறாங்க? வெளியில யாருக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆமென். செப்பரேட் பண்றாங்க. ஸ்தோத்திரம். அப்ப சிறை இருப்பு என்று சொன்னால் ஒரு ஜெயிலுக்குள்ள அடிமைப்பட்டிருக்கிற அனுபவத்தை குறிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம காலங்காலமாய் வருஷா வருஷமாய், ஸ்தோத்திரம், அந்த ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக, சத்ருவின் அடிமைத்தனத்துக்குள்ளாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை ஆண்டவர் திருப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். திருப்பி இருக்கிறாரா? ஸ்தோத்திரம். திருப்பி இருக்காரா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2023 காட்டிலும் 2024 ஸ்தோத்திரம், நான் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தேன். ஆனால் 2024 ஜனவரியிலிருந்து இந்த கடைசி நாட்களில் நிற்கிறேன். 2023 காட்டிலும் 2024 ஸ்தோத்திரம், பாவ அடிமைத்தனத்திலிருந்து நான் நீங்கி இருக்கிறேன். அந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் என்னை திருப்பி இருக்கிறார். சொல்ல முடியுமா? எதனால சொல்ல முடியும்? ஸ்தோத்திரம். ஆமென். சொல்ல முடியுமா, முடியாதா? திருப்பி இருக்காரா இல்லையா? பாவ அடிமைத்தனத்திலிருந்து, சிறையிருப்பிலிருந்து, பாவத்தின் சிறையிருப்பிலிருந்து நம்மை திருப்பி இருக்கிறாரா? இன்னும் ஒரு ஆமென் வரல. ஸ்தோத்திரம். செக் பண்ணி பார்க்கணும். அதான் இந்த லாஸ்ட் டேஸ், வருட கடைசி சுத்திகரிப்புனா என்ன? ஸ்தோத்திரம். எதெல்லாம் நம்ம ஜனவரி மாசத்துல டிசம்பர் மாசம் வரைக்கும் ஆண்டவருக்காக செய்யலையோ அதெல்லாம் மன்னிப்பு கேட்டு திரும்பி, மனம் திரும்பி, ஆமென், ஸ்தோத்திரம், புதிய ஆண்டு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்வதற்காக தான் இந்த ஜெபம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ பாவம் என்கிற சிறையிருப்பிலிருந்து ஆண்டவர் திருப்புவேன் என்று சொன்னார். திருப்பினாரா? ஸ்தோத்திரம். அடுத்தது சாபம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாபத்தின் சிறையிருப்பு. ஸ்தோத்திரம். ஜனவரி மாசத்துல இருந்து, ஸ்தோத்திரம், பாவம் வியாதியாக வெளிப்படும். சாபம். ஆமென். ஜனவரி மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் சாபத்துல நான் போகாதபடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கே போல. ஸ்தோத்திரம். சாபத்திலிருந்து கர்த்தரை திருப்பினார். எப்படி ஆகிலும் வருஷத்துல ஒரு 4-5 முறையாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவேன். ஆனா இந்த 2024வது வருஷத்துல ஆண்டவர் என்னை சாபத்திலிருந்து திருப்பினார். நான் ஹாஸ்பிட்டலுக்கே போலன்னு சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அப்பனா என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யல. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஆனா வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில பலிப்பதற்கு நம்முடைய ஆத்துமா, அந்த வசனம் ஆத்துமாவில் விழுந்து, நல்லா கவனிங்க, போன வாரம் கூட சொன்னேன், 5வது வாரம் 4வது வாரம் ஆராதனையில, நம்ம ஆத்துமாவில் விழுந்து
வளருவதற்கு, இந்த வசனமாகிய விதை விழுந்து வளருவதற்கு பராமரிப்பு தேவை. ஆமென். ஸ்தோத்திரம். எங்கேயாவது போய் நீங்க விதையை போட்டு விட்டு பாட்டு வந்துட்டீங்கன்னா அது வளர்ந்துருமா? என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? வசனம் என்பது விதை. மத்தேயு 13வது அதிகாரத்தில் இருக்குது. விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப வசனமாகிய விதை விதைக்கப்படுவதற்கு முன்பதாக பண்படுத்த வேண்டும். குறுக்க நடுக்க நல்லா ஏறு ஓட்டி ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த நிலத்தை எப்படி பார்க்குவாங்க? நல்லா ஃப்ரீயா நல்ல மண்ணை அப்படியே ஆக்கிடுவாங்க. குறுக்க நடுக்க ஏறு ஓட்டுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அப்படி ரெடி பண்ண பிற்பாடு தான் அதுல விதைய போடுவாங்க. விதை போட்டதுக்கு அப்புறம், ஸ்தோத்திரம், விதை போட்டதுக்கு அப்புறம் அப்படியே போட்டு வந்துட்டா முளைக்காது அது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பண்ணோம்? நீர் பாய்ச்சணும். ஆமேன். நீர் பாய்ச்சணும். நீர் பாய்ச்சினா வளர்ந்துருமா? வளராது. அதுக்கு மேல உரம் போடணும். ஆமேன். உரம் போட்டா வளர்ந்துருமா? பலன் கொடுத்துருமா? கொடுக்காது. அப்புறம் என்ன பண்ணோம்? நீர் பாய்ச்சினா வளர்ந்துரும். ஸ்தோத்திரம். உரம் போடணும். உரம் போட்டா வளர்ந்துரும். பலனை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் அந்த விதை வளர்ந்து வருகிறத பாதுகாக்கணும். வேலி போடணும். இல்லைன்னா மாடு எதனா சாப்பிட்டு போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இவ்வளவு வேலை இருக்குது ஒரு விதை போட்டா. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஜனவரி 1ஆம் தேதி நாம் கேட்ட அந்த வசனமாகி விதை வளராது காரணம் என்ன? உங்க இருதயத்தை, உங்க ஆத்மாவை பண்படுத்தாமலேயே போட்டிருக்குது விதை. ஒண்ணு. ஆமேன். சும்மா மானாவரி தரையில போய் போட்டா முளைக்காது. ஆமேன். உங்களுக்குள்ள முளைக்கலன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்க இருதயம் ஆயத்தமாகவில்லை அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆயத்தம் இல்லாமல் நீங்கள் கேட்டபடியினாலே, ஸ்தோத்திரம். மார்க்ல ஒரு அருமையான வசனம் இருக்குது. விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினாலே அவர்களுக்குள்ளே வசனம் கிரியை செய்யவில்லை என்று இயேசு சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்லல. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தோடு, ஆயத்தத்தோடு இன்னைக்கு நான் தேவ சமூகத்துக்கு போறேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசுவார். ஆமேன். ஸ்தோத்திரம். அவர் பேசுகிற அந்த வார்த்தை என் இருதயத்துக்குள்ள பதியணும். எரேமியா சொல்றாரு, உம்முடைய வசனங்கள் கிடைத்தவுடன் அதை உட்கொண்டேன், அது என் வாய்க்கு அமிர்தமாக என் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதா இருந்தது என்று சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த ஆவலோடு எதிர்பார்ப்போடு வருகிறவர்களுடைய அந்த நிலத்துல தான் அந்த விதை விழும்போது, வசனம் விழும்போது அது பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆமேன். முதலாவது உங்களுக்குள்ள கிரியை செய்யாத காரணம் என்னன்னா, நீங்க அந்த வசனங்களை கேட்கும் போது ஆயத்தத்தோடு வருவதில்லை. வீட்டிலே ஜெபம் பண்ணி ஆயத்தத்தோடு இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு போனா ஆண்டவர் பேசுவார் என்று வரணும். ஆமேன். அப்படி வர்றவங்களுக்கு என்னதான் பாஸ்டர் சொன்னாலும் கோவமெல்லாம் வரவே வராது. ஆமேன். ஸ்தோத்திரம். ஆமேன். என்ன பேசுகிறது யாருன்னு நினைச்சுன்னு வராங்க அவங்க. ஸ்தோத்திரம். அப்ப பாஸ்டர் பேசுறதுலாம் கோபமாயி போயிடுது, கஷ்டமாயி போயிடுதுன்னா என்ன அர்த்தம்? அவங்கெல்லாம் ஆயத்தத்தோடு எதிர்பார்ப்போடு வரலன்னு தானே அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதோ கடமைக்கு நானும் வந்தேன் போனேன். ஸ்தோத்திரம். நிறைய பேர் இன்னைக்கு கூட பேசியிருந்தோம் வேலை செய்யும் போது, கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாருன்ற நம்பிக்கை இல்லாத வரவங்க தான் நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையே உங்களுக்குள்ள இல்ல. ஸ்தோத்திரம். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார் நம்பிக்கையில எத்தனை பேர் இங்க வரீங்க சபைக்கு? கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்க துர்க்கிரியை செய்யும் போது அவர் பனிஷ் பண்றது இல்லை உங்களுக்கு. அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் ரொம்ப இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடினாலே நீங்க என்னதான் பண்ணாலும் அவர் ஒண்ணுமே கண்டுக்காம இருக்கிறாரு பாருங்க. அதனால ஸ்தோத்திரம். 8:11 ஸ்தோத்திரம். பிரசங்கில் அழகா சொல்லுவார் பிரசங்கி, துர்க்கிரியைக்கு தக்க பலன் சீக்கிரமாய் நடவாதபடினாலே. அந்த வசனத்தை படிங்களேன். ஸ்தோத்திரம். பிரசங்கின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனத்துல பிரசங்கி என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினாலே மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. ஆமென். புரியுதா? ஏன் தப்பு பண்றாங்க? அதுக்கான தண்டனை சீக்கிரம் வரல. சீக்கிரம் வரல, ஆனா தண்டனை கண்டிப்பா உண்டு. வரல இப்போ, ஆனா கண்டிப்பா ஒரு நாள்ல எதை விதைக்கிறாயோ. ஸ்தோத்திரம். ஆமென். பாவத்தை விதைச்சா பாவம், ஸ்தோத்திரம், ஒன்ன விதைச்சா ஒண்ணு விளையாது. எவ்வளவு விளையும்? எவ்வளவு விளையும்? 100 கூட வரும் ஒரு நெல்லு போட்டா. ஸ்தோத்திரம். ஒரு கதிரில் எத்தனை கூட வரும்?
அப்போ நீ துணிகரமாய் பாவத்தை செய்து கொண்டிருக்கிறா, அது பல மடங்காக வளர்ந்து உனக்கு முன்னாடி வந்து நிக்க போகுது. ஆமீன் சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால எப்போ இருந்தாலும் நீ அதுக்கு பனிஷ்மெண்ட், அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். எப்போ இருந்தாலும் ஒரு நாள் நீ கண்டிப்பா கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்னாடி நிற்கும் போது என்ன பண்ணுவ? சொல்லிதானே ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அந்த துணிகரம் எப்படி வருது? தண்டனை அவர் கொடுக்க மாட்டார், ஏன்னா அவர் இரக்கம் உள்ளவர். ஆமென். சேர்த்து வைக்கிறாரு. ஆமென். சேர்த்து வச்சு செய்வார். ஆமென். வச்சு செய்வார். இப்போ இரக்கம், ஏன் ஆண்டுடைய சமூகத்துல இரக்கத்தை பெற்று கொண்டிருக்கிறோம்? அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் இரக்கம் உள்ளவராம். அவர் கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இறங்கி கொண்டே இருப்பார். அவர் இறங்குகிறவர் தான். ஆனா நான் என்ன தப்பு பண்ணணும், அதற்கான தண்டனையை கண்டிப்பாக பெற்று கொண்டுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தேவ சமூகத்துல வருகிறவர்களே, நீங்கள் தேவ சமூகத்துக்கு வரும்போதே ஒரு எதிர்பார்ப்போடு வரும்போதுதான், கர்த்தர் என்னோடு பேசினார் என்ற திருப்தியோடு போகும்போதுதான் அந்த விதை முளைப்பதற்கான வழியாக அது அமையும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தொடர்ந்து என்ன பண்ணணும்? தண்ணீர் ஊற்றி கொண்டே இருக்கணும். ஆமென். தண்ணீர் என்பது என்னது? ஸ்தோத்திரம். ஜீவ தண்ணீர். ஸ்தோத்திரம். அபிஷேகத்தை குறிக்கிறது. ஸ்தோத்திரம். விதை வளர வேண்டுமானால் தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும்? அபிஷேகத்துல நிரம்பி ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது வீட்டுல முடியாதுன்றதுனால தான் புதன்கிழமை மிட் வீக் சர்வீஸ், வெள்ளிக்கிழமை ஈவினிங் சர்வீஸ் வைக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படிலாம் நீங்க வந்து கலந்து கொள்ளும் போதுதான் தண்ணீர் பாய்ச்சப்படும், உரம் போடப்படும். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க சபைக்குள்ள இருந்தா உங்களுக்கு பாதுகாப்பு. சபைக்குள்ள இருந்தா பாதுகாப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. அதனால இதெல்லாம் நீங்க தொடர்ந்து செய்தால்தான் உங்க சிறையிருப்பு மாறும். அதனால இப்ப 2025க்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறவர்களே, கடந்த வருஷம் மாதிரி இந்த 2025 ஆயிடக்கூடாது அப்படின்னு ஆவியானவர் ரொம்ப வேதனைப்படுறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2025 அநேக ஆசீர்வாதங்களுக்கான வருஷம் என்று ஸ்தோத்திரம் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதிகமாய் பயங்கரமாய் உங்களை ஆசீர்வதிக்க போறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் 2025ல, எனக்கா என்ன ஆண்டவர் செய்ய போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு கூட ஒவ்வொரு நாளும் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த வருட கடைசி சுத்திகரிப்பு ஜெபத்துல நாம் செய்ய போகிற காரியம் என்ன இந்த 3 நாளும் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், நாம் ஜனவரி மாசத்துல டிசம்பர் மாசம் வரைக்கும் என்னெல்லாம் பாவத்தை செய்து அதன் மூலமாய் சாபத்தை நம்முடைய சரீரத்துல, நம்முடைய குடும்பங்கள்ல, நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்து கொண்டிருக்கிறோமோ, ஸ்தோத்திரம், அதெல்லாம் தேவ சமூகத்துல அறிக்கையிட்டு மன்னிப்பை அவருடைய சமூகத்துல கேட்டு இரக்கத்தை பெற்று கொண்டால், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வருகிற ஆண்டை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. வெளிப்புறம் சுத்தமாவதற்கு முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு ஆசீர்வாதம் வெளியே வர வேண்டுமா? ஆசீர்வாதத்தை நீ பார்க்க வேண்டுமா? அப்படியானால் உட்புறத்தை ஸ்தோத்திரம் சுத்தமாக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த 3 நாளிலும் யாருக்கு அவர் சுத்தம் பண்ணுவார்? யாரை 2025க்கு நேரா ஆயத்தப்படுத்துவார் ஆசீர்வாதங்களுக்கு நேரா அப்படின்ற 3 காரியங்களை உங்களோடு நான் பேசும்படியாக இருக்கிறேன். ரொம்ப சுருக்கமா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது, யாரை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார் 2025க்காக? ஏன்னா அவர் தான் சுத்திகரிக்கணும், அவர் தான் நம்மளை ஆயத்தப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2 தீமோத்தேயுல வாசிக்கணும் 20-21 வசனங்களில, நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டால் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக நம்மை மாற்றுகிறார் என்று சொல்லி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சுத்திகரிக்கிறது அவர்தான். அவர்தான் நம்மை சுத்திகரித்து பிரயோஜனமான உபயோகமான மாத்திரமாக மாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக யாரை அவர் சுத்திகரிக்க முடியும் அப்படின்னா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது, நான் ஜனவரி மாசத்திலிருந்து டிசம்பர் மாசம் இந்த 27ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவர் விரும்பாத அநேக காரியங்களை செய்திருக்கிற பாவி நான் யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்கள சுத்திகரிப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா.
புரியுதா? செய்யவே இல்லை நீதிமான் மாதிரி போனா அவரால் என்ன பண்ண முடியாது? ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். 2025 இதே நிலைமை தான் இருக்கும். 2025 வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வராது. கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் பலிக்காது. ஸ்தோத்திரம். வசனம் கிரியை செய்யாது. யாருக்கு வசனம் கிரியை செய்யும் என்று சொன்னால், முதலாவது தேவ சமூகத்துல வருகிற நாம ஜனவரி மாசத்திலிருந்து டிசம்பர் 27 வரைக்கும், ஸ்தோத்திரம், அல்லது டிசம்பர் 31 வரைக்கும் நாம் என்னெல்லாம் காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவனை வருத்தப்படுத்தும்படியாய், வேதனைப்படுத்தும்படியாய், கோபப்படுத்தும்படியாய், எரிச்சல் ஊட்டும்படியான காரியங்களை செய்திருக்கிறோம் என்பதை நினைவு கூர்ந்து தேவ சமூகத்துல நாம் அவைகளை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 1 யோவான் 1வது அதிகாரத்துல அழகா போடப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், ஸ்தோத்திரம். 1வது அதிகாரம் 1 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனம். 1 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தமா? எனக்குள்ள பாவம் இல்லைன்னா வஞ்சிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். சத்தியம் நமக்குள் இராது. தேவனாகிய சத்தியம், இயேசுவாகிய சத்தியம் நமக்குள்ள இருக்க மாட்டாராம். அடுத்த வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு, இது என்ன ஜபம்? சுத்திகரிப்பு ஜபம். நம்மை அவர் சுத்திகரிக்க வேண்டுமானால், நான் ஒரு பாவி, நான் காலைல நைட்டு தூங்கும் போது ஜபம் பண்ணும் போதெல்லாம் பண்ற ஜபம், நான் ஒரு பாவி ஆண்டவரே. ஆமென். சத்தம் ஹல்லேலூயா. மனம் திரும்பி நான் பாவி என்று சொல்லி தேவ சமூகத்துல என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாருங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு கால இஸ்ரவேலர்கள் எல்லாருமே, ஸ்தோத்திரம், நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். டைமே இல்லை. அதாவது ஒரு நாள் அல்லது ஒரு 12 மணி நேரம் கூட தாங்க மாட்டாங்க. அற்புதத்தை பார்த்து 12 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 24 மணி நேரம் கூட அவங்க பொறுக்கிறது இல்லைங்க. ஆமென். ஸ்தோத்திரம். உடனே கோபம், உடனே முறுமுறுப்பு, உடனே ஸ்தோத்திரம் ஆண்டவர் விரோதமா பேசுறது, ஆண்டவர் விரோதமான காரியம் செய்யறது. ஆமென். ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. மோசே மலையில போய் திரும்பி வர்றதுக்குள்ள பொறுக்காம அது வரைக்கும் செங்கடலை பிளந்து, ஆமென், எவ்வளவு பெரிய அற்புதம்ல, தாண்டி வந்து பயங்கரமா துதிச்சு ஆடி பாடுறாங்க. இது மாதிரி தேவனை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம், மோசே சீனாய் மலையில் ஆண்டவரை சந்தித்து அந்த கற்பலகைகளை வாங்கி கொண்டு வர்றதுக்கு போறாரு. அவர் போய் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, ஒரு 40 நாள். ஆமென். 40 நாள் தாங்க முடியல. அதுக்குள்ள ஆரோன் ஆண்ட வந்து, ஸ்தோத்திரம், மலையின் மேல் ஏறி போன மோசேக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாது, அதனால தொடர்ந்து நம்மை நடத்த போற தெய்வத்தை நாங்கள் உண்டாக்க வேண்டும் அப்படின்னு போட்டு அவனை நச்சரிக்கிறாங்க. ஆமென். சத்தம் ஹல்லேலூயா. உடனே அவனை தாங்க முடியாது. 6 லட்சம் பேர், ஒரு மனுஷன் எப்படி சமாளிக்க முடியும்? 6 லட்சம் பேரை சமாளிக்க முடியுமா? அதனால சரிம்மா, உங்க இஷ்டப்படியே நான் செய்யறேன், உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆபரணங்கள்லாம் கொண்டா, மூக்குத்தி கம்மல்லாம் கொண்டா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி நெருப்புல போட்டு ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சுட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. கண்ணுக்குட்டி வந்தது தான்பா. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அந்த கண்ணுக்குட்டியை வச்சு ஒரு பூஜை போட்டு, ஆமென், எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்தது. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. யாரா? இந்த கண்ணுக்குட்டி தானா? ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. செங்கடலை கடந்து வந்து அவ்வளவு அற்புதத்தை கண்ணால பார்த்து அவங்க திரும்பி பார்க்கறதுக்குள்ள எகிப்தியர் மொத்த சேனை, உருளை சக்கரம் மொத்தம் அழிஞ்சி கடல் கொஞ்ச நேரத்துக்குள்ள, ஸ்தோத்திரம், கொஞ்ச நாளுக்குள்ள, ஒரு 40 நாளுக்குள்ள அவங்க அற்புதத்தெல்லாம் மறந்து அழகான வசனம் சொல்லும். ஸ்தோத்திரம். எகிப்திலிருந்து எங்களை நடத்தி கொண்டு வந்த
தெய்வம் இதுதான் என்று சொல்லி அதற்கு பலிகளை இட்டு, ஆமென், பலிகளை இட்டு பூஜை ஒண்ணு போட்டாங்க. என்ன பூஜை தெரியுமா? ஸ்தோத்திரம். ஒரு டான்ஸ், ஒரு பூஜை, ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நிர்வாண டான்ஸ், நிர்வாணமா எல்லாரும் டான்ஸ் ஆடி, ஸ்தோத்திரம், அந்த கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி பூஜை போட்டு பயங்கரமா பூஜை நடக்குது. ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஆண்டவருக்கு தெரியாதுன்ற மாதிரியும், மோசே மலைக்கு போனவன் திரும்பி வரவே மாட்டான்ற மாதிரியும், ஆமென், மோசே மலையில ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கும் போது ஆண்டவருக்கு இது தெரிஞ்சு போச்சு. உடனே சொல்றாரு, மோசே மோசே சீக்கிரம் போ, எகிப்தில் நடத்தி கொண்டு வந்த அந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், அவர்களுக்கு என்ன தெய்வங்களை உண்டாக்கி விட்டார்கள், சீக்கிரம் போன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புறாரு. ஆமென். நம்ம நினைச்சுக்கிற ஆண்டவருக்கு எதுவுமே தெரியாது. ஆமென். கண்ணு விட்டு நம்ம இங்க செஞ்சு வச்சு பூஜை பண்றது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவங்க நினைச்சு நாங்க இஸ்ரவேல் ஜனங்க, நிறைய பேர் அப்படிதான் நாமளும். ஆமென். நம்ம பண்றது எதுவுமே ஆண்டவருக்கு தெரியாது. கீழே மலை கீழே பூஜை பண்ணது ஆண்டவருக்கு எப்படிங்க தெரியும்? மோசே சொல்லி அனுப்புறாரு. மறைவா ஒண்ணுமே கிடையாதுங்க. அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே கிடையாது. ஆமென். அதிலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே ரவுண்ட்ல எல்லாத்தையும் பார்த்துருவாரு. ஒரே ரவுண்ட்ல எல்லாத்தையும் பார்த்துனுக்கிறாரு. ஸ்தோத்திரம். சுற்றி கண்ணு அவருக்கு. ஆமென். ஒரே நேரத்தில் இங்கிருந்து அமெரிக்காவும் பார்ப்பார், இந்தியாவும் பார்ப்பார், எங்க வேணா பார்ப்பார். ஸ்தோத்திரம். மலையில மேல இருக்கிற அவருக்கு மலையில கீழே இருக்கிற ஜனங்க பண்றது தெரியாதா? அழகா சொன்னார். ஸ்தோத்திரம். எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த இந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டு தெய்வங்களை உண்டாக்கி விட்டா, சீக்கிரம் போ சீக்கிரம் போன்னு. ஆமென். ஸ்தோத்திரம். மோசே வேகமா இறங்கி வராரு. ஆமென். சவுண்ட் வித்தியாசமா கேக்குது. ஆமென். பாட்டு சவுண்ட் வித்தியாசமா கேக்குது அவர் இறங்கி வரும்போது. ஆமென். இது ஜெயதொனியின் சத்தமும் அல்ல, அப ஜெயதொனியின் சத்தமும் அல்ல, வித்தியாசமா கேக்குது. யோசுவா மலை அடிவாரத்தில் இருக்கிறாரு. என்ன யோசுவா, என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியலன்ட்டான் அவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா ஜனங்க பண்ற கூத்து. ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வந்த கோவத்துல அந்த கையில எழுதி கொண்டு வந்த கற்பலையை போட்டு உடைச்சிட்டு, ஆமென், போய் அங்க டான்ஸ் போட்டு நம்ம மொத்தத்தையும் அச்சு துரத்திட்டு தூரமா. ஆமென். அதில் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடிச்சு துரத்திட்டு, ஸ்தோத்திரம். கர்த்தர் பக்கம் நிக்கிறவங்க எல்லாம் என் சைடு வா, இந்த கண்ணுக்குட்டி ஓனன்றாலாம் அந்த சைடு போ. ஆமென். ஆண்டவர் தான் அவங்களை நடத்தி கொண்டு வந்தார்னு சொல்றவங்க எல்லாம் என் பக்கம் வந்து நில்லு, கண்ணுக்குட்டி தான் நடத்திச்சின்னு சொல்றவங்க எல்லாம் அந்த சைடு போய் நில்லு. அப்படின்னா லேவியர் மாத்திரம் ஊழியம் செய்யும்படி பிரித்தெடுக்கப்பட்ட அந்த லேவியர் மாத்திரம் மோசே பக்கமாய் சேர்ந்தார்கள். மற்ற எல்லாம் எங்க சேருது? ஸ்தோத்திரம். அப்பவும் திருந்தல. ஆமென். கண்ணுக்குட்டி தெய்வனு. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். மோசேக்கு என்னாச்சுன்னே தெரியல. அவன் தான் உயிரை வந்துட்டான். அப்பாவது விட்டோம் நல்ல கண்ணுக்குட்டிய. வந்தான் வேற சொல்றான், கர்த்தர் தெய்வமானா கர்த்தர் பட்சத்தில் நிக்கிறவன் என் சைடு வா. ஆமென். உங்களை ஒன்னே பண்ண மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படின்னா லேவி கோத்திரம் மாத்திரம் வருது, ஒரு கோத்திரம். மீதி 11 கோத்திரம் எங்க நிக்குது? ஸ்தோத்திரம். உங்களை மாதிரி கர்த்தர் பக்கத்தில் நிக்கிறவங்க எல்லாம் சுத்திகரிப்பு ஜபத்துக்கு வந்துக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், சுத்திகரிப்பார். வரப்போ 2025 உங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றுவார். ஆமென். கண்ணுக்குட்டி நிக்கிற ஆள்லாம் வெளில இருக்குது, கண்ணுக்குட்டி சைடில் நிக்கிற ஆள்லாம். ஸ்தோத்திரம். அது முட்டி மோதி ஆசீர்வாதமே இல்லை, சர்ச்சைக்கு போய் நான் என்ன பண்றது அப்படின்லாம் சொல்லியிருந்தா என்ன பண்றது? ஆமென். நீ நிக்கிற இடம் சரியில்லையே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உடனே மோசேக்கு ரொம்ப கோபம் ஆகி போச்சு. ஆமென் சொல்லுங்க. கோபம் வருமா வராதா? ஸ்தோத்திரம். மோசே சாந்த குணமுள்ளவன்க. பூமியில் அவனை மாதிரி சாந்த குணமுள்ளவன் இல்லவே இல்லையா. அவனே கோபம் ஆயிட்டான், டென்ஷன் ஆயிட்டான். ஸ்தோத்திரம். நான் பிறந்ததுல ரொம்ப கோபக்கார ஆளு. நீங்க பண்ற சேஷ்டையை பார்த்தா எனக்கு கோபம் வருமா வராதா? மோச்சேக்கே கோபம் வந்துக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். கோபப்பட்டா ஸ்தோத்திரம் உங்களுக்கு அது ஒத்துக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உடனே கோபப்பட்டு போய் அந்த கன்றுக்குட்டி எடுத்து உடைத்து, ஸ்தோத்திரம், அதை தூளாக அரைத்து அங்க இருக்கிற ஆத்துல போய் கொட்டான். போ. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப யாரெல்லாம் கண்ணுக்குட்டி சைடு போவ? உடனே நம்முடைய ஜனங்கள் எல்லாம் இதை ஒண்ணு வச்சுப்பாங்கல்ல. ஸ்தோத்திரம். இதுல ஸ்பெஷல் நம்ம லேடிஸ்க்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை அப்படி பண்ண பேர் தான் எங்களுக்கு புத்தி வருது. பண்ண பேர் தான் உடனே போய் மோசே ஆண்ட உடனே அழுது அழுது, நாங்க தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவர் விரோதமா பாவம் பண்ணிட்டோம், எங்களை
ஸ்தோத்திரம். ஆண்டவரை மன்னிக்கணும் அப்படின்னு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப மோசே ஆண்டவர் கூப்பிடுறாரு. மோசே மலையில ஏறி போறார். நல்ல கவனிங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவ்வளோ சீக்கிரம் 40 நாள் தான் ஆகுது செங்கடலை தாண்டி. இவ்வளோ சீக்கிரம் எகிப்துல 10 அற்புதம், யாரும் செய்ய முடியாத 10 அற்புதத்தை எகிப்துல செஞ்சு நடத்தின்னு வந்தேன். 11ஆவதா செங்கடல், பயங்கரமான அற்புதம். இவ்வளத்தையும் பார்த்த ஜனங்க 40 நாள் ஆகி போச்சு. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 40 நாள்ல நம்ம தாத்தா ஆயாலாம் பேக் அடிச்சுக்குது. ஆமென். நம்ம அவங்களோட கம்பேர் பண்ண எவ்வளவு மேலு. ஸ்தோத்திரம். நம்ம சபைக்கு வர ஆளுங்க இப்ப வந்துட்டாங்களா கிறிஸ்துமஸ்க்கு, அப்படியே ஜனவரி வருவாங்க. அப்படியே அடுத்தது என்ன ஆயிடும், லெண்டு ஸ்டார்ட் ஆயிடும். ஈஸ்ட் வரலாம் ஓடும் வண்டி. ஆமென். 3ஆம் மாசம் 4ஆம் மாசம் வரலாம் பார்க்கலாம் சபையில. கொஞ்சம் அப்படி ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் அப்படி பார்க்கலாம். ஆமென். ஆதாடா அவள் தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாத்தா பாட்டி 40 நாள், நம்ம ஆளுங்க 4 மாசம். ஆமென். ஒரு சைபர் கம்மி பண்ணிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நான் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தேன். எவ்வளவு அற்புதம். தலைச்சம்பில சங்காரங்க. எகிப்துல இருக்கிற மொத்த ஃபர்ஸ்ட் பானம் டெட். சாவு இல்லாத வீடே இல்லையா எகிப்துல. இஸ்ரவேலரை அங்கிருந்து புறப்பட பண்ணினான் நாளில. ஆமென். கடைசியா பண்ண வாதம் என்னது? ஸ்தோத்திரம். பார்வோனுடைய வீட்டுல இருந்து அந்த கடைசி வீடு வரைக்கும் இருக்குது பாருங்க. எகிப்துல இருக்கிற டோட்டல் ஊர்லயும் முதல் பிறந்த மொத்தத்தை அழிச்சிட்டாரு. மிருக ஜீவன், ஆடு மாடு குழந்தைங்க, எல்லா மிருக ஜீவன்களையும். இது சாதாரண விஷயமா? ஆனா இஸ்ரவேலுடைய வீட்டில் எங்கேயும் ஒரு சாவம் கிடையாது. இதை விட ஒரு பெரிய அற்புதம் வேணுமா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி 10 வாதைகள், இதுக்கு முன்னாடி 9 வாதைகள் பண்ணியிருந்தார். 10வது வாதையாக இதை பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் தான் செங்கடல். இது பயங்கரமான அற்புதம், பயங்கரமான அற்புதம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர். ஸ்தோத்திரம். 20 கிலோமீட்டர் செங்கடல் 2ஆக பிரிந்து காய்ந்த தரையில, ஸ்தோத்திரம், வெட்டான் தரையில நடந்து போகிறது போல இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம், அறிந்திருக்கிறோம். நடந்து வந்த 40 நாளுக்குள்ள, 40 டேஸுக்குள்ள நம்மை நடத்தி வந்த தேவனை மறந்து, எங்களை எகிப்து தேசம் நடத்தி கொண்டு வந்த தெய்வம் இதுதான் என்று சொல்லி, அறிவு கொஞ்சம் வேணாம். ஸ்தோத்திரம். இந்த கண்ணுக்குட்டியா நடத்தியிருக்கோம். ஸ்தோத்திரம். ஆமென். எப்படி பாருங்க, அறிவில் எப்படிங்கிறாங்க. ஸ்தோத்திரம். சுத்தமா எதுவுமே இல்லை பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி தங்களை கெடுத்து கொண்டார்கள், என்னை மறந்து விட்டார்கள், என்னை அவர்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அதனால் எகிப்திலிருந்து நடத்தி கொண்ட ஒருத்தரையும் நான் விட போறதில்லை, மொத்த பேரையும் அழிப்பேன் என்று சொன்னார். ஆமென். 6 லட்சம் பேரையும் சாவடிக்க போறோம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அப்ப மோசே போய் கெஞ்சுறாரு, ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எகிப்திலிருந்து நான் அவர்களை அழைத்து கொண்டு வருவதற்காக பார்வோன் இடத்துல சொன்னது என்ன தெரியுமா? நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி போகிறோம் என்று சொல்லிதான் பார்வோன் இடத்திலிருந்து உம்முடைய ஜனங்களை அழைத்து கொண்டு வந்தேன். நீர் இங்கே அவர்களை கொண்டு வந்து அழித்தால் பார்வோன் என்ன சொல்லுவான்? எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? இங்கே அந்த ஜனங்க ஒழுங்கா இருந்திருக்கும், அடிமைத்தனத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் ஒருவேளை சாப்பிட்டுன்னு இருந்திருக்கும். இந்த தேவன் அவர்களை நடத்தி கொண்டு போய் வனாந்தரத்தில் அழித்து விட்டார் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை அவர்கள் தூஷிக்காதபடிக்கு. ஸ்தோத்திரம். ஆமென். என் பேரையாச்சும் ஜீவ புஸ்தகத்துல கிரிக்கிடுங்க, ஆனா அவங்கள ஒருத்தரையும் அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லி மோசே திறப்புல நின்று ஜெபிக்கிறார் ஆண்டவருடைய சமூகத்தில். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் மனம் மாறி, ஸ்தோத்திரம், பரவாயில்லையே, ஸ்தோத்திரம், 6 லட்சம் பேருக்காக இவன் தன்னை உத்தரவாதியாய் ஏற்றுக்கொள்ளுகிறானே. ஸ்தோத்திரம். அப்படியான நீ ஒன்னு செய், போய் அந்த ஜனங்களுக்கு இதை சொல்லி அவர்களை மனம் திரும்ப செய் என்று சொன்னபோது மோசே வேகமாய் கடந்து வந்து அந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், தேவன் உங்களை அழிக்கும்படி இறங்கினார். நான் அவர்கள் நிச்சயமாய் மனம் மாறுவார்கள், தாங்கள் செய்தது தவறென்று உம்முடைய சமூகத்துக்கு வருவார்கள். அப்படி வருகிறவர்களை நீ அழிக்காதபடி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டேன். ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி இருக்கிறார். அதனால நீங்க செஞ்சது தப்பு, நீங்க செஞ்சது பாவம் என்பதை உணர்ந்து இன்றைக்கு யாரெல்லாம் மனம் திரும்புகிறீர்களோ அவர்கள் அழியாதபடிக்கு முன்னோக்கி செல்வதற்கான வாய்ப்பு உண்டாகும். மனம் திரும்பாதவன் எவனோ அவனை கர்த்தர் நிச்சயமா அழிப்பார்.
என்று சொன்னபோது எல்லாம் ஓன்னு அழுது ஆண்டவரே மன்னியும். ஆமென். இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதே கதை தான். ஆமென். இதே கதை தான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்மை செய்யும் போது ஆமென், அல்லேலூயா, குதிக்கிறது, ஆடுறது, ஓடுறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏதாவது கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு வந்துக்குது. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஸ்தோத்திரம். நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உன்னுடைய கிரியை அது. ஆண்டவர் அனுமதிக்கிறது கிடையாது அது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீ என்ன செய்தியோ அதை சாப்பிடணுமே, எதை விதைக்கிறாயோ அதை அறுக்கணுமே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, உற்சாகமா அல்லேலூயா. அதனால அது வருது. உடனே ஆண்டவரை மறுதலித்து மறுபடியும் ஆண்டவருக்கு விரோதமான காரியம் செய்யுது. உடனே ஆண்டவர் என்ன பண்றது? ஸ்தோத்திரம். அவங்களை எங்கேயாவது மனம் திரும்புவாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனைல மாட்டி விடுறது. மாட்டி விட்ட உடனே கொஞ்சம் அவங்க வந்து இவங்களை ஒடுக்கும் போது, பிரச்சனை பண்ணும்போது, அப்ப பயந்து ஆண்டவர் நோக்கி உடனே கூப்பிடுறது. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை தரம் நீங்க பாவம் செஞ்சுட்டு தேவ சமூகத்துல வந்தாலும் இரக்கத்தின் காலத்துல, இந்த நாட்களில, கிருபையின் நாட்களில அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நீ பாவி என்று உணர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. இதைத்தான் இயேசு சொல்லும்போது லூக்கா 15ல ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஆமென். இளையவனை என்ன சொல்றோம் நம்ம? கெட்ட குமாரன்றோம். ஆமென். ஆனா அவன் தான் நல்ல குமாரன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தகப்பனது சொத்தை கேட்டான், பிரித்து கொண்டு தூர தேசத்துக்கு போனான். அதை துன்மார்க்கமாய் செலவழித்தான். பணம் செலவான போது அவனுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அதனால போய் ஒரு பன்றி மேய்க்கிற இடத்துல வேலைக்கு சேர்ந்தான். பன்றிக்கு வைக்கிற தவிட்டை சாப்பிட ஆசையா இருந்தா, ஆனா பன்னிக்கு பசியில் அது சாப்பிட்டு. அப்போ ஒரு நாள் உட்காந்து யோசிக்கிறான். ஸ்தோத்திரம். என் தகப்பன் வீட்டுல வேலைக்காரருக்கும் பூர்த்தியான சாப்பாடு இருக்குது. ஆமென். என் தகப்பன் வீட்டுல வேலைக்காரருக்கும் பூர்த்தியான சாப்பாடு இருக்குது. நான் வந்து இங்க பன்னி தவிட்டால சாப்பிடலான்னு பார்த்தா அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் நான் இங்க இருக்கணும்? அதனால நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன். ஆமென், அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. மனம் மாறுறான். உலகத்தின் மேல இருந்த அந்த மனச ஆண்டவர் பக்கம் திருப்புறான். ஆமென். நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற மனம், சித்தம், உணர்வு, மனம் மாறும் போது ஆட்டோமேட்டிக் சித்தம் மாறும், செயல் மாறும், உணர்வு மாறும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உணர்வு மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா சரீரத்தில் அந்த உணர்வு வெளிப்படும். அப்ப மனம் மாறும்போது உலகத்தின் மேல இருக்க அந்த பற்றில இருந்து மனம் மாறி தகப்பனிடத்துக்கு போவேன் என்று சொல்லி யோசிச்சான் பாருங்க. அதோடு கூட இன்னொரு காரியத்தை செஞ்சேன். என்ன தெரியுமா? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். ஆமென். தகப்பனுக்கு மட்டும் சொல்லாம, உனக்கு விரோதமாகவும் பரலோகத்துக்கு விரோதமான பாவம் செய்தேன். உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு எனக்கு எந்த தகுதியும்? ஆமென். உன்னுடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தேவனிடத்துல வருகிறதற்காக அவன் கிளம்புறான், வரான். நல்லா கவனிங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் என்னிடத்துல வருவதற்கு மனம் திரும்பி விட்டான்னு பார்த்த தகப்பன். நல்லா கவனிக்கிறீங்களா? ஜீசஸ். தகப்பனிடத்துல போறன்னு மனம் திரும்பி தகப்பனிடத்துல வரும்போது என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா? அந்த சம்பவம் நல்லா தெரியுமே. என்ன நடக்குது? தகப்பனிடத்துல அவன் வரும்போது, எடுங்களேன் லூக்கா 15. இது நீங்க புரிஞ்சுக்கணும். இதான் நம்முடைய ஆண்டவர். இந்த தகப்பன் தான் ஆண்டவர். இளைய குமாரன், கெட்ட குமாரன் சொல்றோமா, அதுதான் நீங்கள நானும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸ்தோத்திரம். நீ மனம் திரும்பி வந்தீங்கன்னா உங்களை எப்படி ஆண்டவர் ட்ரீட் பண்றாரு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அதனாலதான் இது கிருபையின் காலம், இது நமக்கு இரக்கத்தின் காலம். இதை சரியானபடி புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். சத்தமா அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எடுத்துங்களா? லூக்கா 15ல 106வது பக்கம். எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். 20வது வசனம். புறப்பட்டு
அவன் வராங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க. அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தகப்பன் பாருங்க. ஆமேன். நீங்க மனம் திரும்பி அப்பா கிட்ட நான் போறேன், இதுக்கு முன்னாடி என் மனசு வேற எங்கேயோ இருந்துச்சு, நான் பாவியாய் வாழ்ந்தேன், இப்ப நான் மனம் திரும்புறேன். ஆமேன். எப்படி திரும்புறேன்? பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு நேராக என் மனச திருப்புறேன்னு சொல்லி நினைச்சு நீங்க வந்தாவே ஸ்தோத்திரம். அப்படி நினைச்சிட்டாவே நீங்க ஒன்னும் பண்ண தேவையில்ல, அப்பா ஓடியாந்து உங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமீன். அவரோட உங்களை கட்டி பிடிக்கணும்னா ஸ்தோத்திரம் சும்மா இல்ல அது. ஆமீன். யாரை கட்டி பிடிக்க முடியும்? அவரு பரிசுத்தமா இருக்கிறவங்கள தான். நம்ம எல்லாம் பிள்ளை தான். அவர் பரிசுத்தர். அவர் வந்து ஒருத்தரை தொடணும்னா எப்படி இருக்கணும்? அவங்க சொல்லுங்க. அல்லேலூயா. யார் பரிசுத்தமா வராங்க? நான் பாவின்னு உணர்ந்து, ஆமீன், நான் பாவி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவீங்க தகுதியே இல்லைன்னு சொல்லி பாவியாக தன்னை யார் தீர்மானித்துக் கொள்ளுகிறார்களோ உணர்கிறார்களோ அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தம் வந்துட்டு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாவின்னு உணர்ன நான் செய்யறது பாவம், இது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம், இது பாவம், அதனால இதை விட்டு நான் மனம் திரும்பி என் தகப்பனிடத்துக்கு போவேன் என்று நீங்க மனம் திரும்பும் போது, நீங்க மனம் திரும்பி ஒரு அடி எடுத்து வச்சா அவர் 10 அடி உங்களாண்ட ஓடியாரு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில ஒரு சுத்திகரிப்பு வேண்டும், பரிசுத்தம் வேண்டும். ஸ்தோத்திரம். உங்க ஆத்துமா ஆயத்தமாய் புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தயாராக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முதல் நாள்ல எடுக்க வேண்டிய ஒரு டெசிஷன், ஜனவரி மாசத்திலிருந்து டிசம்பர் மாசம் ஸ்தோத்திரம் 27ஆம் தேதி வரைக்கும் என்னெல்லாம் காரியங்கள் பரத்துக்கு விரோதமாகவும் நம்முடைய ஆண்டவருக்கு விரோதமாகவும் பாவம் செய்திருக்கிறீர்கள் என்பதை நினைத்து நினைத்து தேவ சமூகத்துல புலம்பி, தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு எந்த அருகதையும், ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல இங்க மனதுருகி மனதுருகி வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு, ஆமென் ஸ்தோத்திரம், தேவ சமூகத்துல ஜெபித்தால் ஸ்தோத்திரம் அவர் ஓடி வந்து உங்களை கட்டி அணைத்து உங்களை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து பரிசுத்த உடைய உங்களுக்கு கொடுத்து, ஆமென் அல்லேலூயா, தன்னோடு கூட அவர் எப்போதும் வைத்துக் கொள்வார். அப்பொழுது 2025வது வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக மாறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அநேக பேருடைய வாழ்க்கையில 2025ல அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறேன் என்று தெளிவாய் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை பெற்றுக் கொள்வதற்கான பாத்திரமாய் நீங்கள் மாறுவதற்கான வழியை தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அதனால கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஜனவரி மாசத்திலிருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் என்னெல்லாம் கோபப்படுத்தி இருக்கிறீர்கள் ஆண்டவரே, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நினைத்து பார்த்து யோசித்து பார்த்து, யோசிச்சா ஞாபகமே வரலன்னா பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம். ஒட்டு மொத்தமா கோணில கல்ல கட்டி அடிக்கிற மாதிரி ஆண்டவரே என்னெல்லாம் செஞ்சனும், ஆமென், கோடி ஸ்தோத்திரம் நீர்றமா, அது மாதிரி கோடி ஸ்தோத்திரம் சொல்லணும் 1 2 3ன்னு. ஆனா நம்ம என்ன பண்ணிருது, கோடி கோடி ஸ்தோத்திரன்ட்டு கதையை முடிச்சிடுற மாதிரி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாதிரி எவ்வளோ தப்பு செஞ்சனோ அதெல்லாம் எப்படி செஞ்சனு எனக்கு தெரியல ஆண்டவரே, தயவு செய்து அது எல்லாமே தவறு, பாவம், உம்மை கோபப்படுத்துகிற காரியம் என்று நான் உணர்த்தப்பட்டேன். தயவு செய்து என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்க தயவு செய்து நீங்க மன்னிச்சிருங்கப்பா. உங்களுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே, நான் பாவியாய் வாழ்ந்து கொண்டிருந்தது போதும், இனி உம்முடைய பிள்ளையாய் நான் வாழ விரும்புகிறேன். ஆண்டுடைய பிள்ளை என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்படி நான் வாழ விரும்புறேன்னு சொல்லி கர்த்தர் சமூகத்துல இந்த நாட்களில் நீங்க அர்ப்பணித்து ஜெபிக்கிற போது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில 2025க்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை சுத்திகரித்து ஆயத்தப்படுத்தி 100% அதை பெற்று அனுபவிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென் அல்லேலூயா. யாரெல்லாம் அப்படிப்பட்ட சிந்தையுள்ளவர்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? எல்லாரும் முழங்கால் படிட்டு கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்ணை மூடுங்க.
கும்பிடுங்க பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாம் கண்ணை மூடி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. எவ்வளவு கோபப்படுத்திருப்போம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. 360 days ஒவ்வொரு நாளும் கோபப்படுத்திருப்போமா? ஹalleluya, 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 ஹalleluya. ஜெபம் பண்ணுங்க. செக் பண்ண நீங்க செக் பண்ற நாட்கள்ங்க. இத்தனை நாள் ஏமாத்திட்டீங்க. பிரைஸ் எல்லாம். ஹalleluya, 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 ஹalleluya. இனிய செக் பண்றதுக்கு டைம் இல்லைங்க. ஸ்தோத்திரம். இருக்கிறது இன்னும் 5 நாள் தாங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொண்டு செக் பண்ணி பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று வாசிச்சோமே. எத்தனை பேர் ஹalleluya, ஹalleluya பாவங்களை அறிக்கையிடும்படியாக இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல 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 வாய்களை விரிவாய் திறந்த ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜெபம் ஜெபம். பிரைஸ் தி லார்ட். நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, இன்னும் வாழ தெரியலையே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, என்னால் வாழ முடியலையே. இயேசுவே தேவனே, இயேசுவே என் தேவனே, இயேசுவே வழி சத்தியமே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியலையே, சித்தமின் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே, என்னால் வாழ தெரியலையே, என்னால் வாழ முடியலையே. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதுமாகுமோ, மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதுமாகுமோ, பிள்ளையாய் நான் வாழக்கூடுமோ, பிள்ளையாய் நான் வாழக்கூடுமோ, பிள்ளையாய் நான் வாழக்கூடுமோ. தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்னும் புரியலையே, சித்தமின் மீது என்னால் வாழ முடியலையே. உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமோ, உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமோ, உம்மோடு நான் வாழக்கூடுமோ, உம்மோடு நான் வாழக்கூடுமோ, உம்மோடு நான் வாழக்கூடுமோ. பாவியன் மீது ஏன் இந்த அன்பு. உங்களை ஆண்டு ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். ஓ தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. ஆமாண்டவரே, நாங்கள் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே, நாங்கள் அந்த டெசிஷன் எடுக்கும் போதே
எங்களிடத்துல ஓடி வந்து எங்களை கட்டி அணைத்து முத்தமிட்டு உயர்ந்த வஸ்திரத்தை இவனுக்கு கொண்டு வந்து கொடுங்கள். கைகளுக்கு மோதிரத்தை போடுங்கள், காலுக்கு பாதரட்சங்களை கொடுங்கள், ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துங்கள், நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோம் என்று சொல்லுகிற நல்ல தகப்பன் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்துல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. சபையே, இன்றைக்கு நீ மனம் திரும்புவாயானால், தேவனே உம்முடைய வழியில நடப்பதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று மனம் திரும்புவாயானால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகுதுங்க. எத்தனை பேருங்க மனம் திரும்புறீங்க? எத்தனை பேருங்க மனம் திரும்புறீங்க? உலகத்தின் மேல இச்சைகளின் மேல பாவத்தின் மேல மனசை வச்சிருக்கிறவங்க தயவு செய்து மனசை திரும்பி உங்களுக்காய் துடிக்கிற, உங்களுக்காய் எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிற தகப்பனை நோக்கி பாருங்க. அவர் உங்களை ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தமிட ஆயத்தமா இருக்கிறார். அவர் மாத்திரம் கட்டி அணைச்சிட்டார்னா போதுங்க. வரப்ப 2025 ஆண்டு உங்க வாழ்க்கையில ஜீரணிக்க முடியாத ஆசீர்வாதங்கள், ஆமென், ஹல்லேலூயா, நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை கண்டு வியக்கும். கையை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் உங்க வாழ்க்கையில செய்ய நினைத்திருப்பது ஒரு நாளும் தடைபடாது. தடை உங்க பாவம் தான். தடை உங்க பாவம் தான். அதனால தயவு செய்து உங்களை ஆராய்ந்து உய்த்து தேவனுடைய சமூகத்துல திரும்புங்கள். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஸ்தோத்திரம், வருட கடைசி சுத்திகரிப்பு ஜெபத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த முதல் நாள் எங்களை கொண்டு வந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே தேவன் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக எங்களை சுத்திகரிக்கிறீர், ஆயத்தப்படுத்துகிறீர், எங்களை உருவாக்குகிறீர் என்று சொல்லி நாங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய சமூகத்துல ஓடோடி வந்த எங்களோடு உங்களுடைய வார்த்தை மூலமா இடைப்பட்ட தயவுக்காய் நன்றி. யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், யாரை ஆயத்தப்படுத்துகிறார், யாரை 2025 ஆசீர்வாதமும் வைக்க போகிறார் என்பதை இதனால் நாங்கள் சுருக்கமாய் கேட்டோம். நாங்கள் மனம் திரும்பி தேவ சமூகத்துல வரும்போது அவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துகிறீர் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் யாரெல்லாம் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் வந்தார்களோ அவர்களை மட்டுமே கொண்டு போய் கானான் தேசத்துல சேர்த்த ஆண்டவர், அதே போல எங்களுக்கும் அந்த வார்த்தைகளை கொடுத்து உணர்வை கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி. எங்களையும் கொண்டு போய் பரம கானானிலே விசேஷமா ஆசீர்வாதமான ஆண்டில சேர்க்க போற தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையாய் நடத்துவீராக. அன்று அந்த ஒவ்வொருக்கு அந்த வார்த்தை பிரயோஜனப்படட்டும். குறிப்பாக அன்றைய மீதி இருக்கிற 2 நாளிலும் இன்னும் அதிகமாய் நாங்கள் அறிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள, எங்களை ஆயத்தப்படுத்தி சுத்திகரித்து கொண்டு புதிய ஆண்டுல பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்து நடத்தும்படியா இப்படி கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாளை மிஸ் பண்ணவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களையும் அடுத்த நாட்கள்ல கர்த்தர் கொண்டு வந்து அவர்களையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. ஒருவரையும் வெறுக்காதவர், ஒருவரையும் புறம்பே தள்ளாதவர் எங்க சபையில் இருக்க அத்தனை பேருக்கும் கிருபை கொடுத்து இப்படி சமூகத்துக்கு கொண்டு வருவீராக. இப்படி நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய நாமத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் சகல துதி கன மகிமை யாவும் செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜெப கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமதா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் சகல நல் ஆசீர்வாதங்கள், கிருபைகள் விசேஷமான நல்ல கடந்த நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர்கள் அதிகமாக